நேற்றைக்கு வந்து நீங்கள் மயில் கூத்து பண்ணப்போ என்ன ரிசல்ட் வந்தது? நீங்க சொன்ன மாதிரி ஹெட் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுங்க. ஆ ஹெட் தலை கொஞ்சம் ஹெவியா இருந்தது. ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கீழே குனிஞ்சு பண்ணும்போது கொஞ்சம் இருட்டா இருந்த மாதிரி இருந்தது. ஆ நான் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியா இருந்தது. இங்க ஹெவியா அதாவது உங்களுக்கு வந்து மூலாதாரம் ஆ, அநாகதம் ஊ, இம் வந்து சகஸ்டாரம். ஆக்சுவலி இது டெக்னிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா மாண்டூக்கிய ஆசனம், அடுத்தது வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டு. ஆசனம்னா ஃபிக்ஸடு போஸ்டர் தானே. ஆசனம்னு சொல்ல விட ஒரு இருக்கை. அந்த இருக்கையில் நீங்கள் ஒரு நாளிகை ஒரு ஆசனத்தில் ஒரு நாளிகை இருந்து அது பழகுனா அதுக்கு பேர் தான் ஆசன ஜெயம். ஒரு ஆசனம் கை தான் ஐயோ இருக்க முடியல 30 செகண்டில் காலை பிரிச்சுட்டு ஓடுவான்னா அது ஆசன ஜெயம் கிடையாது. ஒரு பொசிஷனில் எந்த ஆசனத்தை அந்த பொசிஷனில் மினிமம் 24 மினிட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஆசன ஜெயம். அப்போ இதில் வந்து இந்த வாசி யோகாவில் நீங்கள் வந்து மாண்டூக்கிய ஆசனம். மாண்டூக்கிய ஆசனம்னா என்ன? மாண்டூக்கியம்னா தவளை. என்னது மாண்டூக்கிய ஆசனம்? மாண்டூக்கியம்னா நீங்கள் ஞாபகம் வரணும். உங்களுக்கு வந்து ஒரு அந்த பொசிஷனில் ஏறி உட்காந்து வஜ்ராசனம் ப்ளஸ் கையை வந்து தொடையில் வச்சுட்டு இருக்கிறது மாண்டூக்கிய ஆசனம். அப்போ அதில் இருந்துட்டு ப்ளஸ் ஆடு பண்ணுறீங்க. என்ன ப்ரீத்திங் ஆட் பண்ணுறீங்கல்ல, ப்ரீத்திங்கை ஆடு பண்ணிவிட்டு எக்ஸலேஷன் டைமில் ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த சவுண்டு என்னது? ஆ ஊயம்னா ஓம்காரத்தை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு. ஓம்காரம்னு சொல்லக்கூடிய ஒற்றை சிலபிள். ஓம்காரம்னா என்னது? ஒரு சிலபிள்னா என்னது? ஒரு 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 குறில் எழுத்தும் ஒரு ஒரு ஒத்து புள்ளி, இல்லாட்ட ஒரு நெடில் ஒரு புள்ளி, இல்லாட்ட ஒரு குறில் நெடில் ப்ளஸ் புள்ளி, இப்படி பிறகு ஒரு சிலபிள். அப்போ அது வந்து ஒரு மினிமம் யூனிட் ஆஃப் ஏ லாங்குவேஜ். மினிமம் யூனிட் ஆஃப் தி லாங்குவேஜ். புரிஞ்சுதா? மினிமம் யூனிட் ஆஃப் தி லாங்குவேஜ். அப்போ அதில் ஓம்காரம் வருது. அப்போ ஓம்காரம்னு சொன்னால் ஆ உ இம்னு சேர்ந்த 3 லெட்டரும் சேர்ந்த ஒற்றை எழுத்து தான் ஓம்கார். இந்த ஓம்காரம் வந்து பூமிக்கு நமக்கு அண்ட சராசரம் அனைத்துலையும் நிறைந்து நிற்குது அப்படின்னு சொன்னது யார்? எயின்ஸ்டீன். என்னது? எயின்ஸ்டீன். இந்த ஓம்கார் வந்து எல்லா இடமுமே இருக்குது. இங்கே நம்ம பேசுகிறது கேட்குறது காற்று வளிமண்டலத்துக்கு வெளியே இருக்குது. அங்கே இந்த கிரகங்களோட சுழற்சியினால் ஓம்காரம் உருவாகிறது. அவர் ஒரு இடத்துல வி ஆர் வெரி மச் இண்டப்டட் டு இண்டியன்ஸ் ஃபார் ஓம்கார் 108 and 0 இந்த 3 விஷயத்துக்கு அவர் பாராட்டி பேசுகிறார். அப்போ வந்து இதில் இந்த ஓம்காரை 3ஆக ஸ்ப்ளிட்டு பண்ணி அதில் வந்து நீங்கள் ஆன்னு சொன்னால் மூலாதாரம், ஊ அப்படின்னு சொல்ல டைமில் என்னது? அநாகதம், இம்முன்னு சொன்னால் தலைக்கு வர்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நம்ம இப்போ மெயின் பர்பஸ் என்னது? ஃபார் குண்டல்னி யோகா, எந்த யோகாவாக இருந்தாலும் சரி குண்டல்னி ரைஸ் ஆகணும். என்னது? வாசி யோகாவாக இருந்தாலும் சரி 16 வகை யோகங்கள் இருக்குது. என்னது? தந்திர யோகம், மந்திர யோகம், லய யோகம், இதேமாதிரி நிறைய இருக்குது. எந்த இதாக இருந்தால் குண்டல்னி ரைஸ் ஆகணும். குண்டல்னி வந்து அது ப்ரைமார்டியல் எனர்ஜி, அது எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த எனர்ஜியை வந்து அது வெளிக்கொண்டு வந்து அதை வந்து ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்தலாம், பிஸ்னஸுக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸுக்காரன் டெவலப் பண்ண அவனும் குண்டல்னி ரைஸ் ஆனவன் தான். குண்டல்னி ரைஸ் ஆனவன் தான் சடனாக வேர்ல்டு லெவலில் ஒரு அட்டென்ஷனை ஒரு மாசை காட்ட முடியும். அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த எனர்ஜி வந்தால் பிஸ்னஸுக்கு போயிட்டான். என்னது? பிஸ்னஸ் எந்த நீங்கள் ஒரு ஒரு டாக்டராக இருந்தால் குண்டல்னி ரைஸ் ஆனால் ஒரு பெரிய லெவல் வேர்ல்டு லெவலில் ஒரு டாக்டர் ஆயிடுவார். அப்படியே அந்த அளவுக்கு தான் அந்த குண்டல்னி இஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அடிஷ்னல் எனர்ஜி. என்னது? ஸ்பிரிச்சுவல் அடிஷ்னல் எனர்ஜி. ஏன் ஸ்பிரிச்சுவல் அடிஷ்னல் எனர்ஜின்னு சொன்னோன்னா உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கு பேர் பயோ கரண்ட். அது பயோ கரண்ட் அண்ட் பயோ மேக்னட்டிசம். அந்த கரண்ட்டு நீங்கள் சாப்பிட்டா வரும், தண்ணி குடித்தா வரும், காற்று, இந்த 3 இருந்தால் தான் அந்த பயோ கரண்ட்டு உங்கள் உடம்புல தக்கி வேலை செய்யும். ஆனால் இந்த காஸ்மிக் கரண்ட், அதாவது குண்டல்னி இஸ் த காஸ்மிக் கரண்ட், எங்கும் நிறைந்திருக்கும் பராசக்தி. அந்த
அருள் வேணும். வாசி யோகம் செய்யணும்னா பராசக்தியின் அருள் தேவை. இதெல்லாம் தமிழ் சித்தர்கள் கிளியராக சொல்கிறாங்க. பராசக்தியின் அருள்னா இந்த குண்டலினி தேவி ரைஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் நேரமே இருந்ததை விட கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷியஸ் புத்தி நல்ல வேலை செய்யுது, மைண்டு நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்லீப் பேட்டர்ன் நல்லா இருக்குது, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் நல்லா இருக்குது, கம்பெனியில் போகிற இடத்துல பிஹேவியர் பேட்டர்ன் நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இதுவரை பண்ணால ஏதாவது தெரியுதா? இதுவரை பண்ணால உங்களுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகிருக்கா? அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கா? சரி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லை? டவுன்வேர்டு கம்யூனிகேஷன் அண்ட் அப்வேர்டு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் உங்கள் கீழே உள்ளவங்களோட பேர் டவுன்வேர்டு கம்பெனி, அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதுவும் பார்க்கணும். இந்த நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேஸில் போகும்போது டவுன்வேர்டு கம்யூனிகேஷன் அண்ட் அப்வேர்டு கம்யூனிகேஷன் அதுலேயும் கிளாரிட்டி வேணும். நீங்கள் முன்னாடி இருந்தீங்க சரி, இப்போ யோகாலாம் செய்கிறீங்க, அப்போ ஒரு பிஹேவியர் பேட்டர்னில் ஒரு சேஞ்ச் வேணும்ல. உங்களுக்கு சும்மா நான் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் அது ஜிம்முக்கு போனாலே போதுமா? ஜிம்முக்கு போகிறதுக்கும் இந்த யோகாங்கள் வாசி யோகா செய்ய வித்தியாசம் என்னாச்சுன்னா, இதில் வந்து உங்களோட இது பிஹேவியர் பேட்டர்னில் மாற்றம் வரணும், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் மாற்றம் வரணும். ஈவன் இது பார்த்தா உங்கள் வியர்வை நாற்றம் மாறி கற்பூர ஸ்மெல் வரணும். இதெல்லாம் இப்படி நிறைய ரூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வர்றதான்னு பார்க்கணும். அப்போ தானே இம்ப்ரூவ்மெண்ட்டு. நீங்கள் அதில் என்ன பேசாமல் இப்போ இருந்துட்டு போகலாம். பழையது போல் நீங்கள் அந்த பேட்டர்னே இது நீங்கள் வந்து நீங்களாட்டு வந்து வெளியே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு அடிஷ்னல் எக்ஸசைஸ், ஒரு அடிஷ்னல் பேட்டர்ன் சேஞ்ச் இன் லைஃப், அதை தானே நீங்கள் செய்கிறீங்க. வாசி யோகா படிக்கிறீங்க, பல யோகா அதுக்கு அர்த்தம் அதுதானே. நீங்கள் லைஃப்பில் அடிஷ்னலாக நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்த போக அடிஷ்னலாகிட்டு நீங்களாட்டு வரிஞ்சு கட்டி வந்து ஒரு இது படிக்கிறது எதுக்கு? அப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்ல. அந்த ரிசல்ட்டு தான்